நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க கொஞ்சம் சீக்கிரமா காடை போடுங்க. அட நீ எந்த ஊருக்காக வண்டியை பிடிக்க போற? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தானே ஒவ்வொரு காடை போட முடியும். யோசிக்கணும்னா கொஞ்சம் மூளை வேணும். என்ன காடை போட்டிருக்கீங்கன்னு பாருங்க. எடுத்து ஆமா, உன்கிட்ட இந்த அளவு கூட மூளை கிடையாது. இந்த புடி கொடுங்க. வித்யாக்கா திரும்ப வந்ததுல இருந்து வீட்டை விட்டு போன சந்தோஷம் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. நீங்க சொன்னது ரொம்ப சரிக்கா. நான் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்குறேன். நீங்க எல்லாரும் எனக்காக இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் சந்தோஷப்பட்டு தானே ஆகணும். ஆட நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அக்கா? நாமெல்லாம் எதுக்கு இருக்கோம்? நம்மளோட கஷ்டத்தை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டோம்னா துக்கம் கம்மியாகி சந்தோஷம் ரெட்டிப்பாயிடும். ஆமாமா, அண்ணி சொல்றது கரெக்ட். ஆனா சில பேர் இப்படியும் இருக்காங்க. அவங்க நம்ம கிட்ட சந்தோஷத்தை பகிர்ந்துக்க மாட்டாங்க. மத்தவங்களோட சந்தோஷத்தை பறிக்க தான் தெரியும். அட பாரா, இந்த காடை போட்டு உத்தரமாவே பிரியாணி திக்கு முக்காடு வச்சுட்டாங்க. இததான் பதிலடின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரு காலம் வரும்ச்சிட்டு. அது என்னமோ உண்மைதான். இந்த வீட்டில் மற்றவங்களாம் எங்க? தாத்தா ஆதித்யா வீட்ல இல்ல, வேலைக்கு போயிருக்காரு. அப்புறம் கௌதமும் ரொம்ப முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. சரி, உங்க மாமியார் எங்க? மம்மி ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். மறுபடியும் எதுக்காக வந்த? இங்க இருந்து போயிடு. நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, எனக்கு யார் உதவியும் தேவையில்லை. யார் உதவியும் தேவையில்லை. உதவி தேவையில்லையா இல்ல யாரும் உங்களுக்கு உதவி பண்ண விரும்பலையா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை யார் இப்ப இங்க கூப்பிட்டது? அதான் எனக்கு யார் உதவியும் தேவையில்லைன்னு சொல்லிட்டேனே. அதுலயும் உன் உதவி நிச்சயம் தேவை. நான் உங்களை பார்க்க தான் இங்க வந்தேன்னு யார் சொன்னாங்க? வேற யார் இங்க இருப்பாங்க? சூப்பர் ஸ்டார் இங்க உட்கார்ந்துருப்பாரு. முதல்ல என் ரூம் விட்டு வெளியே போ. போறேன். எனக்கு இந்த ரூம்ல இருக்கணும்னு சுத்தமா ஆசை இல்ல. அப்புறம் நான் உங்களுக்கு சேவை பண்ண வந்தேன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. நான் மம்மியை தேடி வந்தேன். ஒரு நிமிஷம். தேவயானி வந்துட்டாங்க. ஆனா நீங்க ஏன் கேக்குறீங்க? அவங்கள மிஸ் பண்றீங்களா? உனக்கு என்ன மூளைகளை குழம்பு போயிடுச்சா? நான் எதுக்காக அவளை போய் மிஸ் பண்ண போறேன்? இப்ப நீ சிரிக்கிற மாதிரி என்ன சொல்லிட்டேன்? ஒண்ணும் இல்ல. இருந்தா சொல்ல, நானும் சிரிப்பேன்ல. சிரிக்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லது. நீங்க சிரிக்கணுமா? டிஐஜி பிரேமானந்த் அவர்களே, நீங்க சிரிக்கக்கூடிய நாட்கள் போயிடுச்சு. நான் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னோட பொறுமையை பாராட்டியே ஆகணும். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம்தான் என் மனசுல இருக்கிற பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. நீ காட்டின வழியில நான் போகிறதுக்கு முயற்சி பண்றேன். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேமானந்த், என்னப்பா சிவகுமார் வயசுல இருந்துகிட்டு நீ ஏன் என் கண்ணுக்கு வயசான கிழவ மாதிரி தெரியுற? உனக்கு உடம்பெல்லாம் சரியா தானே இருக்கு? ஏன் இன்னைக்கு வேலைக்கு போல? இல்ல, அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓ ஓ, இப்பதான் புரியுது இவர் முகத்துல இருக்கிற ஈஸ்ட்மேன் கலரு ஏன் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி தெரியுதுன்னு.
வந்த கதையெல்லாம் நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும். இங்க எதுக்காக வந்தீங்க? அநேகமா நீ இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கேன்னு தெரியுது. நீ இன்னும் என்ன மன்னிக்கல. நான் இங்க எதுக்கு வந்தேன்னா வித்யாவை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். நீங்க அவளை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன வாழ்க்கை பூரா நீ என் மேல கோவமா தான் இருக்க போறியா? இத பாரு, கோவத்துல நீயும் 4 வார்த்தை பேசிட்ட, நானும் 4 வார்த்தை பேசிட்டேன். என்னால மறக்க முடிஞ்சப்போ உன்னால ஏன் முடியாது? இத்தனை வருஷமா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மைக்காக எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம 2 பேருக்கும் ஒருத்தரோட தேவை இன்னொருத்தருக்கு இருக்கு. அப்புறம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போதைக்கு சிஎம் உனக்கு உதவி பண்ண போறது இல்லைன்னு. ஆளுங்களால தான் உனக்கு உதவி பண்ண முடியும். கொஞ்சம் பொறுமையை யோசிச்சு பாரு பிரேமானந்த். இப்ப நாட்டு நடப்பெல்லாம் ரொம்ப மாறி போச்சு. ஊழல் பண்ற அரசியல்வாதிகளோட சேர்த்து ஊழல் பண்ற அதிகாரிகளையும் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, தெரியும்ல? காந்தியோட தொப்பி மறுபடியும் அதோட நிறத்தை காட்ட ஆரம்பிச்சிருச்சுப்பா. தேசபக்தி கோஷங்கள் காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த மீடியாக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க உலகம் பூரா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நேரத்துல நாம பகைய மறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும்னு சொல்ல வரேன். யாருக்கு தெரியும், நாளைக்கு உனக்கோ இல்ல எனக்கோ பிரச்சனை வரலாம்ல. அதனாலதான் சொல்றேன், நம்ம 2 பேரோட நன்மை இதுல அடங்கி இருக்கு. நாம நம்மோட பகைய மறந்து 2 பேரும் நண்பர்கள் ஆயிடணும். சரி, இப்ப இந்த கோவத்தெல்லாம் விட்டுடு. நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. நாம 2 பேரும் இப்படி நாயும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா வெளியில இருக்கிற குரங்கு சிங்கமா மாறி நம்மள பயப்படுத்த ஆரம்பிச்சிடும். சரி, நான் இப்ப கிளம்புறேன். போயிட்டு வரேன் தேவயானி. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இல்ல ஒண்ணு. அட டாட், என்ன பண்றீங்க? அங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். இல்லம்மா, நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு உடம்பு சரியில்லை. நீங்களும் வரணும். இந்த ஃபங்க்ஷனை நாங்க ஸ்பெஷலா வித்யானிக்காக தான் வச்சிருக்கோம். அப்புறம் நீங்க 2 பேரும் அங்க இருக்கிறது ரொம்ப அவசியம். வாங்க வாங்க டாட், ப்ளீஸ். நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் தான் ஃபாரினுக்கு போறேன்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிளம்பு டிரைவர். ப்ளீஸ் கௌதம், என்கிட்ட வராத. ஒருவேளை இன்னைக்கு என்கிட்ட வந்தா உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கௌதம், சீக்கிரமா வரணும்னு அவசியம் இல்லையே. நீங்க உங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு மெதுவாவே வாங்க. நான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவேன். வண்டியை நிறுத்து. கௌதம், நான் என்ன பண்ணணும் அதை நினைச்சு நான் வெட்கப்படுறேன். நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே என் தரப்புல இருந்து எந்த பிரச்சனையும் வராது.
நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். இனிமே எதுவும் சரியாகாது. காலக்காட்ட மருந்து போட்டு விடுறேன். இருக்கட்டும், பரவாயில்ல, நானே போட்டுக்கிறேன். என்ன எப்படி நீயே போட்டுக்குவ? இங்க பாரு எவ்வளவு ரத்தம் போயிட்டு இருக்குன்னு. கொடு, நானே போட்டு விடுறேன். நான் தான் சொல்றேன்ல போட்டுக்கிறேன்னு. என்கிட்ட கொடு, நானே போட்டுக்கிறேன். ஏன் உத்ரா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு தேவையில்லாம உன்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிட்டு இருக்க? அப்படின்னா எதுவும் இல்லையே, என்னோட வாழ்க்கையில எல்லாமே நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே எல்லாம் நல்லா இருக்குன்னு உனக்கு தோணுதா? எல்லாம் நல்லா இருக்குன்னு எப்படி உன்னால நினைக்க முடியுதா? ஒரு தடவை யோசிச்சு பாரு. உன் சொந்த அக்காவோட புருஷனை நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பண்றது சரின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் தப்பா எதுவுமே பண்ணல. தப்பு உன்னோடதுதான். நீயே உன்னோட கல்யாண வாழ்க்கையில விஷத்தை விதைச்ச. நீதான் உன்னோட புருஷனை உன்கிட்ட இருந்து விலக வச்ச. தப்பு உன்னோடதுதான், என்னோடது இல்ல. ஒருவேளை நீ நல்ல பொண்டாட்டியா இருந்திருந்தா இன்னொருத்தியோட தேவை அவருக்கு இருந்திருக்காது. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல மூணாவது ஆள் நிச்சயமா வந்திருக்க முடியாது. ஒருவேளை அவங்களோட உறவு பலமா இருந்து அப்பயும் மூணாவது ஆள் வந்தாங்கன்னா அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்க 2 பேர் உறவுல ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த விஷயத்துக்காக நீ என்ன திட்டலான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. ப்ராப்ளம் உனக்கும் ரிஷிக்கும் நடுவுல கூட இருந்ததில்ல. அப்ப எப்பவாவது நான் சொன்னேனா அது உன்னோட தப்புன்னு? இல்லல்ல, நான் எப்பவும் இதை மட்டும்தான் வேண்டிக்கிட்டேன். உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைகள் சரியாயிடணும், நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு என் புருஷனுக்கு இடையில பிரச்சனை வந்தப்போ நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ண உத்ரா? ப்ராப்ளம்ஸ் அதிகமாக்கிட்ட. எங்களோட உறவை நீ உடைக்க ஆரம்பிச்சிட்ட. அது மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் பழிச்சிட்டு இருக்கேன். ப்ராப்ளம்ஸ் எல்லா உறவுகள்லயும் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸை உனக்கு துணையா எடுத்துக்கிட்டு தப்பு பண்ணி அதை நியாயப்படுத்தாத. என்னாச்சு? மம்மியை நீங்க என்ன சொன்னீங்க? இப்போ உனக்கு அது அவசியம் தெரியணுமா? நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல நீயே வர? இது எங்களோட சொந்த பிரச்சனை, இதுல நீ தலையிடாத. போதும், நிறுத்து உத்ரா, நிறுத்து. அன்னைக்கும் நீ என்னோட பேச்ச புரிஞ்சுக்கல, இன்னைக்கும் என்னோட பேச்ச புரிஞ்சுக்கல. உன் கண்ணு கட்டப்பட்டிருக்க. உண்மை என்னன்னு உனக்கு எதுவும் தெரியாது. அப்படியா? என்ன உண்மை? என்ன மாதிரி உண்மை அது? நீயே சொல்லு. சொல்றதுனால இனி எந்த லாபமும் இல்லை. மம்மி, மம்மி நீங்க ஏன் ஆன்ட்டிக்கு உண்மையை சொல்லாம மறைச்சீங்க? ஏன் அவங்க கிட்ட எதையும் சொல்லல? நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன் பிரியா. ஆனா என்னால சொல்ல முடியல. என்னால சொல்ல முடியாது. மம்மி, ஏன் உங்களால சொல்ல முடியல? உங்களுக்கு ஆன்ட்டி கிட்ட சொல்லணும்னு தோணலையா? அவங்க மறுபடியும் இன்னொரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு உனக்கு தோணலையா பிரியா? கண்டிப்பா லேட் ஆயிடுச்சு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னும் லேட் பண்ண வேண்டாம் மம்மி. இப்பவும் இந்த வீட்ல ஆன்ட்டி பத்தியும் டாட் பத்தியும் யாருக்கும் எதுவும் தெரியாது. அப்புறம் இதே மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிய வந்துரும் மம்மி. எனக்கு தெரியும் மம்மி, நீங்க இந்த வீட்டோட சந்தோஷத்துக்காக இது வரைக்கும் சும்மா இருந்திருக்கீங்க. ஆனா மம்மி, நீங்க இந்த வீட்டு சந்தோஷத்துக்காக நீங்க உண்மையை சொல்லியே ஆகணும். இல்லைன்னா இதோட தண்டனை வேற யாருக்கும் இல்ல, நம்ம வீட்டுக்கே தான் கிடைக்கும் மம்மி. மம்மி, சில உண்மைகளை மறைக்க வேண்டிய அவசியமும் இருக்கும். ஆனா சில உண்மைகள் இப்படியும் இருக்கும். அது வெளியில வந்தாதான் எல்லாருக்கும் நல்லது.
என்ன சீரியஸ் டிஸ்கஷன்? வீட்டில் ஃபங்க்ஷன் எப்படி போச்சு? யாரையுமே காணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆதித்யா. எல்லாத்தையும் நீ தான் மிஸ் பண்ணிட்ட. நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்னு உனக்கு தெரியுமா? எனக்கு மம்மியும் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் வித்யாக்காவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மம்மி இங்க பாருங்க. ஆதித்யாக்கு என்ன வேணும்னு கேளு. போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படி இருக்கா? நல்லா இருக்கா மாமா? சரி, நீ எப்படி இருக்க? நான் எப்படி மாமா நல்லா இருக்க முடியும்? அவரால நான் இன்னைக்கு என் கூட பிறந்த தங்கச்சியை தொலைச்சிட்டேன். அவரால நான் நிறைய தொலைச்சிட்டேன். எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டேன். இப்போ என்னோட தங்கச்சியையும் நான் இதை எப்படி என்னால சகிச்சுக்க முடியும் சொல்லுங்க? சகிச்சுதான் ஆகணும்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? நீ ஏன் சகிச்சுக்கிற? ஏன் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற? என்னை என்ன பண்ண சொல்றீங்க? நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னா உன்னால முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நான் பண்றேன். ஆனா இது எப்படி இருக்குன்னா, அடைக்கலம் தேடி வந்தவ வீட்டுக்கு சொந்தக்காரி ஆயிட்டா. உன் தங்கச்சியோட காதை பிடிச்சி நானே வெளியே தள்ளிடுவேன். அந்த மாதிரி பண்ணாதீங்க மாமா. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாம் சுலபமாயிடும். ப்ளீஸ் மாமா, நீங்க எதுவும் பண்ணாதீங்க. நானே ஏதாவது பண்றேன். அப்ப சரி, ஒண்ணு நீ பண்ணு, இல்லைன்னா நான் தான் அதை பண்ணி ஆகணும். நான் விட மாட்டேன். ஆச்சரியமா இருக்கு. கரண், கரண், நீ எங்கப்பா போயிட்டு இருக்க? நான் கேக்குற கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? நீ என்ன காரியப்பா பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? இத பாரு, நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ எங்க போயிட்டு இருக்க? அதுவும் இப்படி பேக் பண்ணிட்டு எங்க போற? ஆமா, போறேன். இங்க இருந்து தூரமா, கௌதம் விட்டு தூரமா. நீங்க அதை தானே விரும்புனீங்க? நானும் கௌதமும் பிரியணும்னு. பிரிஞ்சிட்டோம். கௌதம் என்ன விட்டுட்டான். இப்ப சந்தோஷமா? ஆனா கரண், எல்லாம் உங்களால தான் நடந்தது. நீங்க வாயை திறக்காம இருந்திருந்தீங்கன்னா வித்யாவுக்கு குண்டடி பட்டிருக்காது. இந்த விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அப்புறம் நான் கௌதமை விட்டு பிரிய வேண்டியது வந்திருக்காது. ஆனா கரண், நான் சொல்றத கேளு. நீ சொன்னதுனால நான் அங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்கேன். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான்ப்பா வந்திருக்கேன். என்னமா நீங்க சரி பண்ணிட்டு வந்தீங்க? நான் கௌதம் விட்டு பிரிய வேண்டியது ஆயிடுச்சுல, அதுவும் நிரந்தரமா. ஆனா நான் தனியா அனுபவிக்க மாட்டேன். நான் என் காதல தொலைச்சிருக்கேன். நீங்க உங்க பையனை தொலைக்க போறீங்க. கரண், நான் சொல்றத கேளு. கரண், எனக்கு உன்னை தவிர யாருப்பா இருக்காங்க? என்ன தனியா விட்டுட்டு போகாதப்பா. முடியாது, நான் உன்னை போக விட மாட்டேன். போக விட மாட்டேன். இவ்வளவு பெரிய தண்டனை உங்க அம்மாவுக்கு கொடுத்துறாதப்பா. நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். வேணும்னா சொல்லு, உன் காலை கூட பிடிக்கிறேன். இதுக்கு மேல நீங்க பேசுறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. இனியோட நம்ம உறவு முடிஞ்சு போச்சு. இல்லப்பா, இல்ல. இனிமே உங்களுக்கு பையன் இல்லைன்னு நினைச்சுக்குங்க. வேண்டாப்பா.